ஈஸியான நண்டு குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? இது என்னோட ரெசிபி இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் சொன்னது. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதையுமே போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், லைட்டாக கரம் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல நண்டு, அதையுமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஸ்பீடாக பண்ணோன்னா அப்படியே நண்டு போய் அங்கிட்டு விழுந்துடும். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க பொறுமையாக பண்ணுன்னு. ஆனால் நான் கதெல்லாம் வாங்க மாட்டேன், ஸ்பீடாக பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுவுமே வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது மூணையுமே நல்லா அடித்து குழம்போட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு தாளிப்புக்கு நம்ம பட்டை, கிராம்பு இப்படிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தான் சேர்த்தோம். செம்ம வாசமாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.